பாரத தேசத்தின் 4 திசைகளிலும் 12 ஜோதிர்லிங்கங்கள் அமைந்து அருள்பாலிக்கின்றன. அந்த ஜோதிர்லிங்கங்களை போற்றி வழிபடும் விதமாக ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்தோத்திரத்தை நாம் தினசரி பாராயணம் செய்து வர சகல பாபங்களும் விலகும், சகல நன்மைகளும் பெருகும். சௌராஷ்டிரி சோமநாதம்ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜைன்யாம் மகாகாலம் ஓங்காரம் அமலேஸ்வரம் பால்யாம் வைத்தியநாதம்ச டாக்கின்யாம் பீமசங்கரம் சேதுபந்தேது ராமேஷம் நாகேஷம் தாருகாவனே வாரணாஸ்யம் து விஸ்வேஷம் த்ரயம்பகம் கௌதமமீதடே ஹிமாலயே து கேதாரம் குஷ்மேசம் ச சிவாலயே ஏதானி ஜோதிர்லிங்கானி சாயம்பிராத படேனரஹ சப்தஜன்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதி ஏதேஷாம் தர்ஷனாதேவ பாதகம் நைவ திஷ்டதி கர்மஷயோ பவேத் தஸ்ய யஸ்ய துஷ்டோ மகேஸ்வரஹ. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் துவாதச லிங்கங்கள் எங்கெங்கு அமைந்துள்ளன, அந்த க்ஷேத்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சோமநாத லிங்கம் குஜராத் சோமநாதத்தில் அமைந்துள்ளது. மல்லிகார்ஜுன லிங்கம் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலத்தில் அமைந்துள்ளது. மத்திய பிரதேசம் உஜ்ஜயினியில் அமைந்துள்ளது மாகாளலிங்கம். ஓம்காரலிங்கம் மத்திய பிரதேசம் ஓம்காரத்தில் அமைந்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் வைத்தியநாதம் என்ற இடத்தில் வைத்தியநாதலிங்கம் அமைந்துள்ளது. பீமசங்கரலிங்கம் பீமசங்கரம் டாகினியில் மகாராஷ்டிரத்தில் உள்ளது. ராமலிங்கேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் தமிழ்நாட்டில் உள்ளது. விஸ்வேஸ்வரலிங்கம் காசியில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. திரையம்பகலிங்கம் திரையம்பகம் ஆந்திராவில் உள்ளது. கேதாரலிங்கம் கேதாரம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. குஸ்மேசலிங்கம் மகாராஷ்டிரத்தில் உள்ளது. நாகேஸ்வரலிங்கம் நாகேஷம் நாசிக்கில் உள்ளது. இந்த 12 ஜோதிர்லிங்கங்களை போற்றி வழிபடும் இந்த துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்தை அருளியவர் ஆதிசங்கரர். அனுதினமும் இதை பாராயணம் செய்து அல்லது கேட்டு படித்து